வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 18 வசனங்களை வீட்டில் போய் படிச்சு கொள்ளுங்க. அந்த 1லிருந்து 18 வசனத்தை படிச்சீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த வசனத்தை படிப்போம். 1ஆம் வசனத்தை மாத்திரம் படிங்க. எச்சரிக்கையா இருங்கள். அப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. கவனிங்க, சோமரெல்லாம் பிதாவே தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீங்க ஆசீர்வதி. இந்த வார்த்தை மூலமா எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும் கிரீசு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 6லிருந்து 18 வசனம் பார்த்தீங்கன்னா 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று தர்மம். சொல்லுங்க பார்க்கலாம். தர்மம். நீங்க 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மத்தேயு, அதுல தர்மம் செய்யும் போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன, நமக்கு அதுக்கான பலன் என்ன என்று சொல்லி 4ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். தர்மம். சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, இன்னைக்கு மாட்டுக்கு நம்ம தர்மத்தை குறிச்சு பேச போறாரு போலகுது. நிச்சயமா இன்னைக்கு தர்மத்தை குறிச்சு பேச போறது இல்லை. 2வது, நீங்க 5லிருந்து 15 வரல படிச்சு பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை படிங்க. 6ஆம் வசனத்தை படிங்க. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? ஜெபம். அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உன் ஜெபத்திற்கு வெளியரங்கமா பலனை கொடுப்பார். 3வது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ பிள்ளைகளே உபவாசம். 3வது, அதே 6ஆம் அதிகாரம் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 16லிருந்து 18 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்தோத்திரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. நீ 17, 18 பார்த்தீங்கன்னா, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாம அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பான். 3 காரியம். 1 தர்மம், 2 ஜெபம், 3 உபவாசம். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 காரியத்தை பேசணும் எனக்கு ஆசைதான். ஆனா அந்த 3 காரியத்தை நான் பேசாம இந்த 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 18 வசனம் 3 காரியம் இருந்தாலும் ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் அதிகமா சொல்றாரு. எதுன்னு சொன்னா ஜெபம். எது பாஸ்டர், நீங்க தர்மம் தான் ரொம்ப பேசுறதே கிடையாது, அதை பேசக்கூடாதா? உபவாசம் தான் பேசுறது இல்லையா? ரொம்ப உபவாசம் பேசக்கூடாதா? ஆனா எனக்குள்ள ஆவியானவர் எனக்குள்ள ஆவியானவர் பேசுறது என்னன்னா ஜெபம். அல்லேலூயா. ஆமா, ஜெபம் மிக முக்கியம். ஸ்தோத்திரம். இங்க பாத்தீங்கன்னா மலை பிரசங்கத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசருங்க கேட்காமலே சொல்லி கொடுக்கிறாரு. அவங்க கேட்கல. என்ன கேட்கல?
ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கல. ஆனாலும் அவங்களுக்கு என்ன பண்ற, ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரத்துல சீசருங்க கேட்கிறாங்க. 1ஆம் வசனத்துல சீசருங்க என்ன பண்றாங்க, ஜெபத்தை குறிச்சு சொல்லி கொடுங்க. யோவான் ஸ்நானகன் தன் சீசர்களுக்கு ஜெபத்தை குறிச்சு சொல்லி கொடுக்கிறாரே, அது போல நாங்களும் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபத்தை குறித்து நிறைய சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீ எதை திருப்பினாலும் என்னதான் வருது, ஜெபம் தான். எதை திருப்பினாலும் ஜெபம். யார் பிரசங்கம் பண்ணாலும் ஜெபம். பெரிய வல்லமையான ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணாலும் ஜெபம். சாதாரண ஆளு ஒரு சபையில பிரசங்கம் பண்ணாலும் அதுவும் ஜெபம் தான் இருக்கு. நிறைய ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில அவசியம் என்பதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல உபவாசத்தை என்ன பண்ணோம், அதிகமா சொல்றதை காட்டிலும், தர்மத்தை அதிகமா சொல்றதை காட்டிலும் ஜெபத்தை அதிகமா சொல்றாரு. அல்லேலூயா. தர்மத்தை குறிச்சு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடந்த ஒரு 2-3 வாரமா எதை குறிச்சு பேசிட்டு இருக்கோம், என்ன பைபிள் ஸ்டேட்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன ஊழியம், சமூக சேவை. சமூக சேவை ஊழியத்தை குறிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 2-3 பேர் வரீங்க, திடீர்னு வரமாட்டீங்க இல்ல, உங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். நம்பி என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அல்லேலூயா. சரி, அப்ப பாருங்க ஸ்தோத்திரம். நீங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ல இருந்து 13 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது பாருங்க. மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் பார்க்கும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு எப்படி ஜெபிக்க கூடாது. எப்படி மாயக்காரரை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடாது. ஜெபாலயத்துல ஜெபிக்க கூடாதான். ஜெபாலயமே எதுக்குதான், ஜெபிக்கிறதுக்கு தான். ஆனா அந்த ஜெபாலயத்துல வந்து ஜெபிக்க கூடாதுன்னு அப்படி அர்த்தம் என்னன்னா, நீ ஜெபிக்கிறன்றத என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது. நான் மிகுந்த ஜெப வீரர் அப்படி அர்த்தம். அது வேற ஒண்ணும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா எப்படி ஜெபிக்கணும்ன்றத பாருங்க, அதுல சொல்றாரு பாருங்க 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் உன் பிதா இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பாருங்கம்மா, பைபிள் எடுத்துக்கிட்டீங்களா? பைபிள். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா என்ன பண்ணுவாரு, வெளியரங்கமா பலன் அளிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ 5ஆம் வசனத்துல எப்படி ஜெபிக்க கூடாது, 6ஆம் வசனத்துல எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்தரங்கத்தை நீயோ ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ண, அறை வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண, கதவை பூட்டி ஜெபம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். அதே போல நீங்க 7ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல
வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 5ஆம் வசனத்துல எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றாரு. 6ஆம் வசனத்துல எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரு. மறுபடியும் 7ஆம் வசனத்துல எப்படி சொல்லுங்க, எப்படி ஜெபிக்க கூடாது. இங்கதான் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. என்ன பண்ண கூடாது, எப்படி ஜெபிக்க கூடாது? அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை, வீணா வார்த்தை பேசி பேசி சும்மா நேரத்தை ஓட்டுறதுக்கல்ல, கருத்தாய் ஜெபிக்கணுன்றதுக்காக சொல்றாரு. அப்ப பாருங்க 7ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்தை சொல்லுது, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னவே உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஜெபம் சரியா பண்ணணும். அதை என்ன பண்ணக்கூடாது, தவறா பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. நம்ம அதெல்லாம் ஒன்னொன்னா எடுத்து பிரசங்கம் பண்ணா என்ன இல்ல, நமக்கு லேட் ஆகிடும். ஆகினால நான் சொல்ல போறது என்னன்னா, ஜெபத்தை குறித்து ஆண்டவர் நிறைய சொல்லி இருக்கிறார். அப்போ எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரு. பிறகு என்ன சொல்றாருன்னா, கவனிங்க எல்லாரும், தயவு செய்து உங்க வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கணும். வேதத்தை எடுத்து என்ன பண்ணணும், நான் சொல்ற வசனங்களை பார்க்கணும். அப்படியே வேதாகம் இல்லைன்னா பரவாயில்ல, வேதம் படிக்க தெரியல கூட பரவாயில்ல, அந்த வசனத்தை எடுத்து பார்க்கணும். என்ன பண்ணோம், எடுத்து பாருங்க. இப்போ நாம என்ன சொல்ல போறோம்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா எப்படி ஜெபிக்க கூடாது என்பதை நிறைய சொல்லல, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நிறைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய சொல்லி இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-13 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, நிறைய ஜெபத்தை குறித்து அந்த இடத்துல என்ன பண்றாரு, சொல்லி கொடுக்கிறாரு. இந்த 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையில நீங்க படிச்சு பார்க்கும்போது, இப்ப படிக்காதீங்க, நம்ம ஒவ்வொரு வசனமா படிக்கலாம். கவனிங்க, ஸ்தோத்திரம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். கவனிங்க, இந்த அதிகாரத்துல இந்த வசனங்களில நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு 9 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை காரியம்? 9 காரியம். அல்லேலூயா. அந்த 9 காரியத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். எப்பவுமே எத்தனை காரியம் பேசுவேன்? 3 4 இல்லைன்னா 5 காரியம் பேசுவோம் இல்லையா? இன்னைக்கு 9 காரியம். இன்னைக்கு 1 மணி ஆயிடும் பாஸ்டர், பயப்படாதீங்க, 1 மணி ஆக்க மாட்டேன், குறித்த நேரத்துல முடிச்சிடுவேன். இந்த 9 காரியம் என்பது 5 காரியத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி தான் முடிப்பேன். நேரம் ரொம்ப எடுக்க மாட்டேன். அதில் இருக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லப்படும் போது, ஸ்தோத்திரம், அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க, அது செயல்படுத்துங்க. விசேஷமா உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லாம உங்க வாழ்க்கையில ஜெபத்தை தொடங்குங்க. அல்லேலூயா. இந்த நாள்ல ஜெபத்தை குறித்து கற்றுக்கொண்டாலும், ஆனா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்க ஜெபத்தை தொடங்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை சொல்றாரு. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். மாம்சமாவே ஓடிக்கிட்டு இருக்காதீங்க, ஆண்டவரோடு கூட ஜெபத்துல பழகுங்க, மாம்சமா ஓடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, முதலாவது பாத்தீங்கன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. முதலாவது என்ன, எப்படி ஜெபிக்கணும்னு சொன்னா, ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே எப்படி ஜெபிக்கணும்னு சொன்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பிரைஸ் தி லார்ட்.
பாருங்க, பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, அதுல ஆறாம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஏன் பிதாவை நோக்கி, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றாருன்னா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமான பதிலை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதுல 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? பிதாவை குறித்து என்ன சொல்லுதுன்னா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. சொல்லுங்க பார்க்கலாம். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை யார் பார்க்குதுன்னா, அந்தரங்கத்தில் பார்க்கிறார். அந்தரங்கத்தில் நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க? மனுஷன் காண வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்களா? ஒப்புக்காக ஜெபிக்கிறோமா? இது ஜெபிக்கணும்ன்ற கடமைக்காக ஜெபிக்கிறோமா? அதெல்லாம் சொல்லி கூட பிரயோஜனம் இல்லை. ஏன் சொல்லுங்க, சொல்லுங்க. ஜெபமே இல்ல. பார்க்கும் கண்களை தந்தீரையா. எனக்கு எதுக்கு பார்க்க கண்களை கொடுத்திருக்கிறாரு? ஏன் காது கொடுத்திருக்கிறாரு? நீங்க சொல்ற விண்ணப்பத்தெல்லாம் கேட்டு ஜெபிக்கிறதுக்கா? நீங்க ஜெபிக்கிறீங்களா, வேதம் படிக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்கு தானே பார்க்கும் கண்கள். ஒரு ஜெப சத்தம் வராதா? அல்லேலூயா. எவ்வளவு முட்டி முட்டி போதிக்கிறோமே. இல்ல மாஸ்டர், எங்களுக்கு ரொம்ப வேலை, ரொம்ப வேலை. எங்க 127 நாட்டுக்கும் பிரதம மந்திரி யாரு? 127 நாட்டுக்கும் பிரதம மந்திரி யாருங்க? 3 வேலையும் ஒழுங்கா ஜெபம் பண்ணாரு. அதனாலதான் ஜீவனோட தேவனுடைய தாசனே. எப்ப நான் போன வாரம் பிரசங்கம் பண்ணணும், அதுல இருந்து நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தாசனை என்னை மாத்துங்க. ஏன்னா அந்த ஜீவன் அவருக்குள்ள இருந்தது. ஜெபமே ஜீவன். அல்லேலூயா. அதனால பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. 18ஆம் வசனத்துல அதான் சொல்லுது, உன் பிதாவை நோக்கி என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணு. பாருங்க எப்படி ஜெபிக்கணுமா. இந்த வசனத்தை சொல்லி அடுத்த குறிப்பு நான் போயிடுறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. சொல்லுங்க, கவனிங்க, கவனிங்க. பிதாவை நோக்கி ஜெபிக்கணும். யார் நாமத்துல ஜெபிக்கணும்? கவனிங்கம்மா. பிதாவின் நாமத்திலையா? அத சொல்லுமா, பிதாவின் நாமத்துல. அதான் தெளிவா அழகா இருக்க. பிதாவை நோக்கி என் நாமத்துல கேளு. ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்க என் நாமத்துல கேட்கணும். நீ என் நாமத்துல கேட்டீங்கன்னா பிதா கேட்பார். அல்லேலூயா. என் நாமத்துல கேட்கலன்னு சொன்னீங்க வச்சுக்கலேன், அவருக்கு என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டாரு. அதனால நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எனக்கு இந்த தேவைகள் இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஆமென். சீசர்களுக்காக பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். தம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, லூக்கா 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க 34ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, வேணாமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும்.
அப்போ நம்ம என்ன பண்ண, வெறும் கிறிஸ்துவை நோக்கியே ஜெபிக்க கூடாது. முதல்ல கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்துல பிதாவை நோக்கி நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் நாமத்துல பிதாவை நோக்கி ஜெபிக்கணும். இரண்டாவது ஸ்தோத்திரம், அதே 9ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சொல்லுங்க பார்க்கலாம், உம்முடைய நாமம். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஏன் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக? ஏன் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக? அவர் அசுத்தமா இருக்கிறாரா? பிதா அசுத்தமா இருக்கிறாரா? பிதா அசுத்தமா இருக்கிறாரா? அவர் தான் பரிசுத்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் ஜெபத்துல போகும்போது இரண்டாவது காரியம் என்ன பண்ணனா, ஆண்டவரே என் மூலம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, என் மூலம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதோட அர்த்தம் என்ன கவனிக்கிறீங்களா? நான் ரொம்ப புரியாது இருந்தது. அவர் பரிசுத்தராச்ச, எப்படி அவர் நாமம் பரிசுத்தப்படுத்த குலைச்சல் ஆகுது அப்படின்னா, என் மூலம் அவர் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகுது. அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்துல நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, பிதாவை நோக்கி ஜெபிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் சமூகத்துல நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே என் நிமித்தம் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதப்பா, பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாதப்பா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பு அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும். அப்ப பாருங்க, போதும். என்னன்னா அவன் என்ன பண்றோம், ஒருத்தர் சண்டை பண்ணிக்கும் போது கர்த்தருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக. ரோமர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஜெபத்துல போனோன்னு, ஆண்டவரே இன்னைக்கு நான் அந்த காரியத்தை செஞ்சிட்டப்பா, என்ன மன்னிங்கப்பா. கஷ்டமா நான் எங்க உட்கார, இதுக்கு உட்கார வச்சவன. அல்லேலூயா. ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஆளு கூட சண்டை போட்டான், ஆண்டவரே கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கிறேன் ஜோஷுவா, ஆண்டவரே ஜோசுவான் பேர் வச்சிருக்கிறேன்ப்பா, ஜோசுவான் பேர் வச்சுக்கிறேன்ப்பா. ஆண்டவரே பேரு அவனுக்கு தெரியும்பா, நான் பாஸ்டர்னு தெரியும்பா, நான் வெள்ளை புடவை கட்டின்னு போறேன், வெள்ளை பேண்ட் சட்டை போட்டுன்னு போறேன், வெள்ளை சுடிதார் போட்டுன்னுக்கிறேன், வெள்ளை சட்டை போட்டுன்னு போறேன், கீழே பேண்ட் போட்டுலாம் பரவாயில்ல, கருப்பு பேண்ட் போட்டு, ஆனா கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டுச்சு, மன்னிங்கப்பா, என்னை என் மூலமா உடைய நாமம் பரிசுத்தப்படுத்துப்பா. எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பாருங்க, அதனால தேவ பிள்ளைகளை இரண்டாவது என்ன தெரியுமா என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படுத்தணும். ஆண்டவரே என் மூலமா உம்முடைய நாம பரிசுத்த குலைச்சல் ஆக கூடாதப்பா, என்ன மன்னியும். அதுலயே ஆண்டவர் சமூகத்துல என்ன பண்ணோம்? என்ன மன்னிங்கப்பா, ரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரியும், என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே நான் பலியை போல வெண்மையாக எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இனி அப்பேற்பட்ட உடைய நாமத்தை தீனிலே வழங்கக்கூடிய, உடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடிய காரியம் என்னில் இல்லாதபடி காத்துக்குங்கப்பா. அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? பரிசுத்த குலைச்சல் ஆகிட்டோம்ப்பா, நீங்க நிறைய இருக்கு, ஆனாலும் விட்டுறேன். மூணாவது காரியம் பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஸ்தோத்திரம். மூணாவது ஆண்டவர் எதுக்கு ஜெபிக்க சொல்றாருன்னா, உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா.
லூக்கா 11:2 கூட அதான் சொல்ற. என்ன சொல்றாரு? ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வரட்டும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். விசுவாச துரோகம் நேரிட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நடக்கிற உலகத்துல நடக்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கு. சம்பவங்கள் பயங்கரமா இருக்கிறது. ஒரு பக்கத்துல சபைகளிலே பயங்கரமான அநியாய அக்கிரமங்கள் நடக்குது. ஊழியக்காரன் பண்ற காரியம். சொல்றாங்க, நாங்க இந்த உலகத்திலே வாழ போறேன், சாவாமை எனக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர்னு சொல்லி ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க ஜனங்களை. பரலோக ராஜ்யெல்லாம் இல்ல, இந்த உலகம் தான் பரலோக ராஜ்யம் சொல்லி ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் நல்ல பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்காக பரலோக ராஜ்யத்தை குறித்து எண்ணமே யோசனையே இல்லாம இருக்கிறாங்க. கார் என்ன, பங்களா என்ன, வீடு என்ன, வாசல் என்ன, லக்ஸூரியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து எண்ணம் இல்லாமலே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இரவில் நம்ம அரிக்கும் போது தூங்கும் போது ஸ்தோத்திரம் யோசிப்பேன், ஆண்டவருடைய வருகையில நம்ம என்ன பண்ண போறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையில நம்ம செல்ல வேண்டுமே. நாம ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாள். ஆண்டவரே எசப்பா, உடைய வருகையில என்னை காணப்பட உதவி செய்யுங்கப்பா. உடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். பணம் இருந்தாலும் சொல்லுங்க, பணம் இருந்தாலும் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாத இருந்தாலும், இல்லாது இருந்தாலும், ரெண்டு கூட்டத்தாரும் எதுக்கு ஜெபிக்கணும்? ராஜ்யம் வருவதாக. எப்ப ஜெபிக்க கூடாது? ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி பயங்கர கஷ்டம், உபத்திரம், போராட்டம். ஆண்டவரே இப்ப நீ வந்தது கூடாதா? நிச்சயமா உனக்காக எனக்காக அப்பேற்பட்ட சூழ்நிலை உனக்காக எனக்காக வரவே மாட்டேன். நம்ம ஆழமான அப்பேற்பட்ட ஜபத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டார். அவர் வர நேரத்துல வருவார். பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லாவற்றையும் விட்டுட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அல்லேலூயா. ஏழையா இருக்கிறாங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ நான் ஒன்னையும் அனுபவிக்கல, ஆண்டவர் கொடுத்து அனுபவிச்சு அவர் வரட்டும். பணக்காரனா இருக்கிற என்ன சொல்லுவான்? ஐயோ இவ்வளவு சொத்து பொத்தெல்லாம் இருக்க, நான் விட்டுட்டு போனோமான்னு யோசிக்கிறான். ஆனா எல்லாவற்றுக்கும் நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. மத்தேயு 19:16 அவன் பெரிய பணக்காரன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே உம்முடைய நித்திய ஜீவனுக்கு வரத்துக்கு என்ன பண்ணணும்? முழங்கால் படிட்டு கேட்கிறான். நித்திய ஜீவனுக்கு என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறான் நித்திய ஜீவனுக்காக. லூக்கா 23:42-43 அவருடைய பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஒரு கள்ளன் என்ன பண்றார்? ராஜா தேவனே இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்துல என்னென்ன பண்ணுங்க, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. சிலுவையிலே ஜெபிக்கிறான் பரலோக ராஜ்யத்துக்காக. ஆமென். ஸ்தோத்திரம். பாடு பயங்கரமான அடி ஒத்த. அப்போ யோசித்துட்டான், இவர் தான் என்னை ரட்சிக்க வந்தவர், அதனால இவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ மூணாவது காரியம் என்னன்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்து எப்பவுமே உன் சிந்தையில உன் ஜெபத்துல வைக்கணும். ஆண்டவரே என்ன பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துப்பா. என் சிந்தனை உலகத்தை நோக்கிக்கிட்டு இருக்கு ஆண்டவரே, வேற சிந்தனை போயிட்டு இருக்கு. எனக்கு பவுல் சொல்றது போல வேற சிந்தனை இருக்குமானால் அதையும் உனக்கு வெளிப்படுத்துவார். பரலோக ராஜ்யத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நான் எப்படியாவது வந்து ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு என்னை மன்னிங்கப்பா, அதற்கான ஆயத்தை தாங்கப்பா, எப்பப்பா நீங்க வர போறீங்க? பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது, ஆனா பாட வேணாம் நேரம். நாலாவது காரியம் பாருங்க, 6:10 என்ன சொல்லுது? மத்தேயு 6:10 உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக.
பரலோக ராஜ்யத்துல கவனிங்க எல்லாரும் தயவு செய்து, பரலோக ராஜ்யத்துல அவருடைய சித்தம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் வேற சித்தம் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியாது, அவருடைய சித்தத்துக்கு விரோதமா கிரியை செய்ய முடியாது. ஒருத்தன் அவருடைய சித்தத்துக்கு விரோதமா மேல போடும்போது ஒரே அடிச்சு அவனை தள்ளிட்டார். அவருடைய சித்தத்துக்கு விரோதமா மேல போறான், அவனை அடிச்சு தள்ளிட்டாரு. ஆனா பரலோக ராஜ்யத்துல எப்போது தேவ சித்தம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சித்தம். யோவான் 4:34 ஆண்டவர் தம்முடைய சீசனை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கு. யாராவது போஜனம் கொண்டு வந்திருப்பானோ? இல்ல, அவருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம். அல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்வதே எனக்கு போஜனம். லூக்கா 22:42 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கும் போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? அப்படியா? என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம். என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே. அதனால தேவ பிள்ளைகளே, தெய்வ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இப்படி சித்தப்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. 1 தெசலோனிக்கர் 4:3 சொல்லுகிறது, நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. 1 தெசலோனிக்கர் 5:18 எடுங்க. 5:18 அதே பார்த்து நிற்கிறப்ப வச்ச கண்ணை வாங்காம எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கு. 1 பேதுரு 2:15 என்ன சொல்லுது? நீங்கள் நன்மை செய்து புத்தி என்ன பண்ணா, அவனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தமா ஜீவிக்கிறது எனக்கு கிருபைதான் தேவ சித்தம். ஆண்டவரே, இந்த பூமியில நான் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யணும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுக்கு எதிராக செயல்படுறவனுக்கு நாங்க செய்ய வேண்டிய காரியம் நன்மை. அவன் புத்தி அவனுக்கு நாங்க நன்மை செஞ்சு ஸ்தோத்திரம் பண்ண சித்தம் செய்யணும் ஆண்டவரே. கேட்குறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தியினால் அல்ல, உன் புத்தியினால் தேவ சித்தத்தை செய்யுங்க. எப்படி அவனை அடக்கணுமோ அடக்குங்க. ஹல்லேலூயா. 5வது எங்களுக்கு வேண்டிய 11ஆம் வசனம் 6 மத்தேயு 6:11 எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பிரைஸ் லார்ட். 3வது 5வது இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பிரைஸ் லார்ட். அப்பதான் சொல்லிட்டாரு ஸ்தோத்திரம். 31-32 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுது? ஆண்டவரே எங்கள் தேவையெல்லாம் அறிஞ்சிருக்கிறேன். 31-32 என்ன சொல்லுது? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானி நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆண்டவரையா இந்த இடத்துல இதெல்லாம் எங்களுக்கு வேண்டியவன் தெரியும், அஞ்ஞானிகள் தேடுறாங்க. அதையா இந்த இடத்துல அஞ்ஞானிகள் தேடுறத இங்க கேட்க சொல்றாரு, சாப்பாடு கேட்க சொல்றாரு, ஆகாரத்தை கேட்க சொல்றாருன்னா நல்லா கவனிச்சுங்க. நீங்க இங்க ஜெபிச்ச பிறகுதான் அங்க கேட்க சொல்றாங்க. என்ன பண்ணுங்க, நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா அதனால 33ஆம் வசனத்தை தான் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க முதல்ல அதுக்காக ஜெபிச்சுட்டு கவலைப்படாம இருக்கலாம். ஆமென். முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும். காக்கைகளை கவனித்து பாருங்க சொன்னார் இல்லையா? காக்கெல்லாம் எப்படி பாருங்க, அதுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிற தேவன். அப்போ நம்ம என்ன பண்ணனா, ஸ்தோத்திரம் நம்ம செய்ய வேண்டியதுன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சு காலையில எழுந்துக்கும் போதே ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அதோடைய அர்த்தமே பயங்கரமான அர்த்தம்.
அது சொன்னா நீங்க கேட்க விசுவாசிக்க மாட்டீங்க. அதை நீங்க உங்க சிந்தனைக்கு ஏற்றதா அது இருக்காது. அது உங்க சிந்தனைக்கு ஏற்றதா இருக்காது. அதனால நான் உங்களுக்கு சிந்தனைக்கு ஏற்ற மாதிரியே போயிடுறேன். அப்ப முதலாவது ஆண்டவர்கிட்ட சொல்லி உங்க தேவைய, ஏசப்பா என் தேவை இதுவா இருக்கு, பார்த்து கொள்ளுங்க. இன்றைக்கு வெறுங்கையா என் வாழ்க்கையை என் குடும்பத்தை நடத்த போறேன், ஆரம்பிக்க போறேன், என்ன பண்றது தெரியல, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அப்படி ஜெபிக்கும் போது நீங்க அஞ்ஞானிகளை போல நீங்க அதை குறித்து யோசிக்க மாட்டோம். மனைவி நேரத்தில் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம எதுக்குதான் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா ஆண்டு விட்டு போறது இல்லை. நம்ம முக்கியமானது என்ன பண்றது இல்ல, அது கேட்கல, எழுப்புமா பக்கத்து. லேலுயா, என்னது பைபிள் எடுக்கலையாமா, எடுத்து படிக்கணும். லேலுயா என்னது, என்ன பண்ணணும், படிக்க மாட்டோம் பைபிள். சரி, அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, என்னதான் தேவைகளை வச்சிருந்தாலும், என்னதான் காசு பணம் வச்சிருந்தாலும், நாளைக்கு தேவையானது இருந்தாலும் அன்னைக்கு நீ ஜெபிச்சுதான் ஆகணும். எதுக்கு? தேவையை சந்திங்கப்பா. நாங்க என்ன பண்ண தெரியுமா, போன காசு மேடுக்கு போயிட்டு என்ன பண்ண, எறாவோ நண்டு வாங்கின, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணலாம் சாப்பிடலான்னு சொல்லி வச்சாரு பாரு வேட்டு. எனக்கு அலேலுயா வந்தது வாந்தியா, கால சுத்தல், அப்படியே சுத்துன்னு சுத்துது. காலையில சரி சபைக்கு வர்றதுக்காக நான் 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டுட்டு வந்த பாருங்க. சபை முடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள அவள்தான் பறந்துச்சு. என்ன ஆயிடுச்சு? இந்த பிளான பண்ற நீ, நண்டு யாரா சாப்பிடலாம் நினைக்கிறியா? சாப்பிடுறது தப்பு கிடையாது. நம்ம நினைவு அவர் நினைவு இல்லை. நான் எப்பவுமே நினைச்சிருப்பேன், அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரெஸ்ட் வந்துச்சு, எனக்கும் ரெஸ்ட். ஒரு அலையிலையா சொல்லுங்க. பாத்தீங்கன்னா வயிற்றுக்கு ரெஸ்ட், வெறும் ரசம் சாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே என்னைக்கு போன வாரம் உயிர் தேர்தல் ஆராதனைக்குல சாப்பிடுறது ஆண்டோட சித்தம் தான். சிஸ்டர் என்ன என்ன சித்தம் கேக்குறேன், என்ன இப்படின்றீங்க? என்ன சித்தம்? யாரு சோறு தூண்டுறது ஆண்டோட சித்தம். வயிற்ற கலக்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதனால ஆண்டவரை இன்றைக்கு சாப்பிடுறதுக்கு பலன் தர ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப முதல் தேவனுக்கு கொடுங்க. 6வது காரியம், பிரைஸ் தி லார்ட். 6வது காரியம், பிரைஸ் தி லார்ட். எடுங்க 6:12, மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை, பாஸ்டர் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும் ஜெபிக்கிற மாதிரி இல்ல. எங்கள் கடனா நாங்க யாருக்கிட்ட கடன் வாங்குறோமோ அவன் தான் எங்களை மன்னிக்கணும் ஆண்டவரே. மாத்தி தான் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கலாம்? மாத்தி எப்படி ஜெபிக்கலாம்? கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். இப்படிதான் ஜெபிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். தேவன் அப்பேற்பட்ட சூழ்நிலை உருவாக்குவாராக. நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை தர வேணும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஜெபத்திலும் ஜெபிக்கிறேன், நினைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எங்கள் ஜனங்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க ஆண்டவரே? எங்கள் ஜனங்களை ஆசீர்வதியும். திடீர்னு ஒரு ஆள் மேல எனக்கு பரிதாபத்தை கொடுப்பார், அவங்களுக்காகவே ஜெபிச்சுருப்பேன். அப்ப எங்களுக்கெல்லாம் விட்டுருவீங்களா? ஒருத்தர் ஆரம்பிச்சுன்னா எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவேன், ஜெபிச்சுட்டே. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிங்கப்பா. 14:15 என்ன சொல்லுது? மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள்
6ஆம் அதிகாரம் மத்தேயு 6:14-15. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்களுக்கு உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இதான் ஃபார்முலா. ஜெபத்துல வரும்போது நமக்கு வரணும். என்ன வரணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, யோசனை வரும். எல்லா நாளும் இந்த யோசனை வருதோ இல்லையோ, ஆனா ஒரு சில நேரத்தில் இந்த யோசனை வரும். நம்ம ஜெபத்துல வரும்போது என்ன யோசனை வரும்? ஓ, இவங்களை நான் என்ன பண்ண சொல்லுங்க. நீ வேற எடுத்து கொடுத்துன்னு இருக்காரு. இது யாரு? அல்லேலூயா. நான் தான் பிரசங்கம் பண்ணுகிறேன்ல. அல்லேலூயா. என்ன சொன்னேன்? மன்னிக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல பேதுரு கேட்கிறார், எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவை மன்னிக்கணும். ஒரு நாளைக்கே ஒரு தப்புக்கே 7 மன்னிக்கணும். என்னது? 7 தடவை 490 தடவை மன்னிக்கணும். அப்படி மன்னிக்காத என்ன பண்ணிட்டா சொல்லுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, தேவ சமூகத்துல நம்ம வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? யாருக்கு மன்னிக்கணுமோ அவங்களுக்கு மன்னிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவர் வந்து அந்த கடனாளிக்கு மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அப்ப நாமெல்லாம் அதற்கு நம்ம கிட்ட கடன் வாங்கிட்ட மன்னிக்கிற அளவுக்கு நம்ம இல்ல. நாம அந்த அளவுக்கு என்ன பண்ணி இருக்கிறோம்? எதிர்மறையான வாழ்க்கையில இருக்கு. அதனாலதான் 14-15 வசனத்தை சொல்லிட்டாரு, என்ன பண்ணுங்க? மன்னிங்க. கடன் விஷயத்த சொல்லாம பொதுவாக சொல்லிட்டார், மன்னிங்க. அல்லேலூயா. மன்னிக்கணும். சொல்லுங்க, மன்னிக்கணும். கணவனை மன்னிக்கவே இல்லை ஒரு சகோதரி. அல்லேலூயா. கணவன் என்ன பண்ணல? திடீர்னு இது ஞாபகம் அரசம் இந்த சொல்லிட்டு அடுத்த குறிப்பு மன்னிக்கவே இல்லை. ஒரு கை அந்த அம்மாவுக்கு விளங்காம போயிருந்தது. பாஸ்டர் கிட்ட போனாங்க. பாஸ்டர் நல்ல வல்லமையான பாஸ்டர், பால் எங்கிச்சோம் சோத்ரா. அப்போ பிரேயர் பண்றாரு, சுகமே ஆகல. அவர் இப்படி ஜெபம் பண்ணாரு, சுகமாயிடும். மரித்து நிறைய தேவ வல்லமை வெளிப்பட செத்துட்டார் அந்த மனுஷன். தேவதாசன் மறிச்சிட்டான். ஓ, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை இவருக்கு என்ன தனியா போய் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரை என்ன இவ்வளோ ஜெபம் பண்ணா நல்லா ஆகுது, என் சகோதரி நல்லா ஆகல. சொல்றாரு, இந்த அம்மா தன் கணவனை திட்டிக்கொண்டே இருக்கிறார், மன்னிக்காம இருக்கிறாங்க. அப்போ ஸ்தோத்திரம். அப்புறம் அந்த அம்மா தேடி போய் தன் கணவன்கிட்ட மன்னிச்சிட்டான். 2 காரியம் நடந்தது. ஒண்ணு, அவன் கணவனா அந்த அம்மா பிரிஞ்சிருந்தாங்க, அந்த நாள்ல சேர்ந்துட்டாங்க. அப்புறம் வந்து கை வச்சு ஜெபம் பண்ணவனே கை நல்லா ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவே. ஜெபம் மன்னிப்பு சொல்லுங்க. மன்னிப்பு ஆண்டவர் சொல்வாருன்னா, நீங்க ஜெபத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்வாருன்னா, யாருக்கு மன்னிக்க சொல்றாரு? மன்னிக்க செய்யலாமா? ஸ்தோத்திரம். மத்தேயு 6:13. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தேவை நின்று. அதுல 2 வார்த்தை இருக்கு. முதல் என்னன்னா, 7வது காரியம் சோதனைக்கு உட்பட பண்ணாமல். சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை. ஆண்டவரே, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கவனிங்க. கடகன் போயிடுறேன்ல, கவனிங்க. நீங்க அமைதியா கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் 2 குறிப்பு தான் இருக்க, முடிச்சிடுவேன். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12-13 என்ன சொல்லுதுன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பனாக. அவனவன் தன் இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப பாருங்க, நம்ம நேரத்தில் ஆண்டு சமூகத்துல நான் ஜெபிக்கும் போது 2 விதமான சோதனை இருக்கு. ஆண்டவருக்காக வர சோதனை இருக்கு,
இரண்டாவது, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இப்பொழுது சிக்கென்று சோதிக்கப்படுறான். பாத்தீங்களா? அந்த சோதனையில மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தேவையில்லை என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வீணா நான் பண்ணக்கூடாது. சோதனையில மனுஷனுடைய கண்ணியில நான் என்ன பண்ணக்கூடாது, மாட்டிக்கொள்ள கூடாதப்பா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. மத்தேயு 26:41 அதான் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதுதான் செஞ்சாரு. இந்த வாழ்க்கையில என்ன சோதனை என்ன வேதனை வந்தாலும் என்னால அந்த கரெக்டா 9-10 மணிக்கு சரியா கண்ணு மூடிடுது. தேவ பிள்ளைகளே, நான் அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறேன்னா, விழுத்திருந்து ஜெபிக்கிறோம் யாருக்கோ அப்படி நம்ம நினைக்கிறோம். உனக்கு தான் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வேதனைகள் வரும்போது அதை மேற்கொள்றதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, ஜெபம் பண்ணு, விழுத்திருந்து ஜெபம் பண்ணு. எல்லா நாளும் விழுத்திருந்து ஜெபிங்கன்னு சொல்லல. சோதனை வர நேரத்துல ஜெபம் பண்ணுங்க, எல்லா நாளும் ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை ஜெபிக்கும் போது தொடர்ச்சியா உங்க பிரேயர் ஜெப வாழ்க்கையில நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எந்த சோதனை வராதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. நான் வேலைக்கு போறேன் காத்துக்கொள்ளுங்க, காலேஜுக்கு போறேன் காத்துக்கொள்ளுங்க, பள்ளிக்கு போறேன் காத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே வெளியே போறேன் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை சோதனை மாட்டிக்கொள்ள கூடாதப்பா. எந்த சோதனை என்னை நோக்கி வரக்கூடாதப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜெபம் பண்ணும்போது நமக்கு எதிராக நம்ம கிட்ட வம்பு வலிக்கணுமே வருவாங்க. அந்த வம்ப தும்சமாக்கிடுவார். வம்ப சொல்லுங்க. எட்டாவது காரியம் 6:13 தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ஆதியாகமம் 31 அதிகாரம் 3 வசனம் ஆண்டவர் யாக்கோபிடத்துல பேசுறாரு. யாக்கோபு ஆண்டவரிடத்தில் பேசுறான், ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனோடு பேசுறார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். அப்ப பாருங்க, ஜெபிக்கிறார். யார் ஜெபிக்கிறது? யாக்கோபு ஜெபிக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ண நடந்திருக்கு? யாக்கோபு ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சிருக்கிறேன். என்ன ஜெபம் பண்ணிருப்பாரு? அவருக்கு பெரிய பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் தன் தேசத்துக்கு போறதுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இருந்தது. ஒண்ணு அவனுடைய மாமனார், இரண்டாவது அவன் சகோதரன், அது மாத்திரமல்ல பலவிதமான ஆட்கள் வெளியே இருந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் நான் இந்த தீமெல்லாம் எனக்கு வரக்கூடாது. முதல் தீமை அவனுக்கு என்னன்னா, அவங்க மாமனார் அவனுக்கு தீமையா இருந்தாரு. 31:29 என்ன சொல்லுதுன்னா, படிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? யாக்கோபு தப்பிச்சு ஓடி வரான், தன் கூட்டத்தெல்லாம் இழுத்து கொண்டு வருகிறான். அது தன் மாமனாருக்கு தெரிஞ்ச உடனே யாக்கோபுக்கு தீங்கு செய்யும்படியா வரான். வந்த உடனே நடந்த காரியம் என்னன்னா, அந்த தீங்குல என்ன தெரியுமா பண்ணாரு? தீங்கு செய்ய வந்து விட்ட ஆண்டவர் பேசுறாரு, நீ யாக்கோபு கிட்ட நன்மை தான் பேசணும், தீமை என்ன பண்ணக்கூடாது. அதுதான் தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி தீங்குக்கு என் விலக்கி காத்துக்குங்கப்பா. உங்களுக்கு ஒரு தீங்கு வரா மாதிரி இருக்கா? சொல்லுங்க, முன்கூட்டி அட்வான்ஸா ஜெபிச்சிடுறீங்க. என்ன ஆண்டவரே தீங்குக்கு விலக்கி காத்துக்குங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்காமலே இருந்தா தீங்கு நம்மள என்ன பண்ணுது? அட்டாக் பண்ணுது. பிரைஸ் தி லார்ட். ஆமா, 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் அதுக்கு தான் ஜெபிக்கிறார். ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கடைசியான வசனம், கடைசி 9வது காரியம். அப்பாடா சோத்திரம். எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. முடிச்சிடல. 13 எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல்
தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. கடைசி உம்முடையது. சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடையது ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். உம்முடையது, எல்லாம் உம்முடையது. சொல்லுங்க. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது, எல்லாம் அவர் தந்தது. சொல்ல உம்முடையவைகளே. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. எல்லாம் உம்முடையவைகளே. இந்த இந்த வந்து இந்த வந்து இந்த உம்முடையவைகளே என்னென்ன உம்முடையவைகள்? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எல்லாம் உம்முடையவைகளே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த உண்மையை? நம்முடைய ஜெபத்துல இந்த உண்மையை புரிஞ்சு கொண்டு ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எல்லாம் உம்முடையவைகளே. ஆண்டவரே உமக்கு நன்றி. இது எதை குறிக்கிறது? ஆண்டவரை குறித்து எல்லாம் உம்முடையதுன்னு சொல்லி ஆண்டவரை துதிப்பதை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? ஆமா, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருக்கு நினைச்சு எல்லாமே என்னால் ஒண்ணு கூடாதப்பா, எல்லாம் உம்முடையது, எல்லாமே பிதாவுடையது. தாவீது இந்த காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 10ல இருந்து 15 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, படிக்காதீங்கன்னா சொல்ற ஒரு வசனத்தை படிக்க போதும். என்னன்னா, ஸ்தோத்திரம், நீங்க 1 நாளாகமம் 29 10ல இருந்து 15 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது மரிக்கிற தருவாயிலே ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு என்று என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. கொடுக்கிற போது தேவனை துதிக்கிறாங்க. எல்லாரும் தேவனை குறித்து துதிக்கிறாங்க. பாருங்க, 10ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, ஆமா. 13 பாருங்க, தாவீது என்ன செய்யறாருன்னா ஒரு காரியத்தை உணர்ந்து என்ன பண்றாருன்னா தேவனை துதிக்கிறார். ஆண்டவரை நினைச்சே துதிக்கிறார். ஆண்டவரே என்னது ஸ்தோத்திரம் செலுத்தி பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரை துதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். துதியில பாருங்க 11ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, யாரும் படிக்க மாட்டீங்களா? படிங்க. மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடையவைகள். ஆண்டவரே என்னென்ன எல்லாம் சொல்லுங்க. உம்முடையவைகள் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் உள்ளவையெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. சொல்லுங்க. எல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்முடையது. நீங்க எல்லாத்துக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். எல்லாம் உம்முடையதப்பா. அல்லேலூயா. 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். நல்ல கவனிங்க. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பாருங்க, சொல்றாரு ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. உம்மால் தான் வருது. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மால் தான் வருகிறது. வானத்திலும் பூமியுள்ள எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, சாரி,
தேவரீர் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. பாருங்க சொல்றாரு, உம்மால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடையது எல்லாம். சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடையது ஆண்டவரே. ஒரு நன்றி உணர்வு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எல்லாம் உம்முடையதப்பா, எல்லாம் உம்முடையதப்பா. 14ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுத்தோம். உமக்கு கொடுக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு கொடுத்தோம். சொல்லுங்க. நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன். நீங்க கொடுத்த சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்கப்பா. நீர் கொடுத்ததை வாங்கி உமக்கே கொடுக்கிற. யாருக்கு கொடுக்கிறோம்? யாரும் நான் குடும்பத்துல சரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த வாங்கி அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. அவர் கொடுக்கறதே கிடையாது. கடைசியா பாருங்க 15, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலவும் பரதேசிகளுமா இருக்கிறோம். பூமி மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்க போதும். பாருங்க இப்படி தாவீது என்ன சொல்றாருன்னா, தன் ஜெபத்துல தேவனை துதிக்கும் போது எல்லாம் உம்முடையவைகளே. சொல்லுங்க. எல்லாம் மகிமை உமது ஆண்டவரே, மாட்சிமை உமது ஆண்டவரே, ஐஸ்வர்யம் உமது ஆண்டவரே, இந்த உயர்வு உம்முடையது ஆண்டவரே. ஆண்டவரே உம்மால் எல்லாம் கொடுங்கப்பா. உம்மால் தான் எல்லாம் ஆக ஆண்டவரே. நீர் கொடுத்து நாங்க கொடுத்துருக்கிறோம் உமக்கு. ஆண்டவரே எல்லாம் உம்மால் ஆனது ஆண்டவரே. சொல்லுங்க மக்கள். எல்லாம் உம்மால் ஆனது. உம்முடையது. சொல்லுங்க. உம்முடையது. என்னுடையது எல்லாம் உம்முடையது. இயேசுவே உம்முடையது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கிலோ தங்கத்தை ஆண்டவருக்கு கொடுத்தான். யாரு? தாவீது. 10 லட்சம் கிலோன்னு நினைக்கிறேன். பாருங்க. சொல்றாரு எல்லாம் உம்மால் ஆனது. உம்மால் வந்தது. சொல்லுங்க. உம்மால் வந்தது. எல்லாம் உம்மால் தான் தேவ பிள்ளைகளே. கடைசியா சொல்றாரு. கடைசியா என்ன சொல்றாரு? ஆமென். சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். 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 ஆமென் என்றால் என்ன அர்த்தம்? அப்படியாக கிடவதாக. சொல்லுங்க. அப்படியாகட்டும் ஆண்டவரே. அப்படியாகட்டும். அப்படியாகட்டும். ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 9 காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். மறுபடியும் அந்த 9 காரியத்தை நான் அடக்கி சொல்லாம நேரடியான ஜெபம் கடந்து போகலாம்.